இவரு இந்த ஆபீஸ்ல பியூனா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இங்க வேலை செய்யற எல்லாருக்குமே டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப ஒரு பொண்ணு மட்டும் இவர்கிட்ட உங்க குட்டி பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா படிக்கிறாளான்னு கேக்குறாங்க. இவரும் நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே நிக்கிறாரு. இவங்களும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல ஸ்கூல்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வர சொல்லி நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. வெளியில போய் பிரிண்ட் எடுத்தா நிறைய பணம் கேக்குறாங்க. ஆபீஸ்ல பிரிண்ட் அவுட் எடுத்து தர முடியுமான்ட்டு இவர்கிட்ட இருக்கிற பென்டிரைவை எடுத்து காட்டுறாரு. இதுக்கு எதுக்கு தயங்கி நிக்கிறீங்க, நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன்ட்டு பென்டிரைவை வாங்கிட்டு போறாங்க. இவங்களும் பாஸ் பாத்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவங்களும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்து உங்க பொண்ணு கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த பிரிண்ட் அவுட் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. அவளும் அதை பார்த்து ஹாப்பியா வரைஞ்சிட்டு இருக்கா. அப்படியே தூங்கிடுறா. அவ தூங்குனதுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் அவர்கிட்ட வந்து நம்ம பொண்ணு இன்னைக்கு பிரிண்ட் அவுட் கேட்டு அடம்படுத்திக்கிட்டே இருந்தா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு இந்த மாசம் சம்பளம் கொஞ்சம் டைட்டா இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் பாக்கலாம்னு சொல்லிடுறாரு. தீபாவளிக்கு முன்னாடி நாள் இவர் எப்பவும் போல எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட போய் எங்க பொண்ணு உங்களுக்காக ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுத்தான்னு கொடுக்குறாரு. அவங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு உங்க பொண்ணு நல்லா வரைஞ்சிருக்கான்னு பாராட்டுறாங்க. இவரும் எப்பவும் போல தயங்கிக்கிட்டே இருக்காரு. அவர் பென்டிரைவ் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்றா. இவங்களுக்கு பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. அப்ப இந்த பியூனை உள்ள வர சொல்றாங்க. இவங்க பயந்துகிட்டே நிக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அவரும் தயங்கிக்கிட்டே உள்ள போறாரு. உள்ள போனா அவங்க பாஸ் குறைச்சிக்கிட்டே இருக்காரு. இவரும் வீட்டுக்கு சோகமா வந்துடுறாரு. இவங்க பொண்ணும் என்னாச்சுப்பான்னு கேக்குறாங்க. வெளியில போய் பேக் எடுத்துட்டு வாமான்னு சொல்றாங்க. இந்த பொண்ணும் வெளியில போய் பாக்குறா. அப்ப அவளுக்கு கிஃப்டா பிரிண்டர் வச்சிருக்காங்க. அதை ஆசையா தூக்கிட்டு வந்து அவங்க அப்பாவை சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே தீபாவளிக்கு இவருக்கு பிரிண்டரே கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. இவருக்கு சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்கி போய் நிப்பாரு. நம்ம கூட இருக்கிறவங்களே நாம நல்லா பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மள நல்லா பாத்துப்பாங்க.